Hello மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒரு பிக் பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் ஜஸ்ட் நோ கிடைச்சிச்சு. ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் சீரியலோடைய கிளைமேக்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் சீரியலோடைய கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது. என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் 9 o'clock ஸ்லாட்ல லான்ச் ஆன இனியா சீரியல் 2022 டிசம்பர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு டஃப் காம்படிஷன் இருந்த டைம்ல அந்த சீரியல் வந்து அங்கே லான்ச் ஆச்சு. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த சீரியல் அங்கேருந்து டைம் சேஞ்ச் பண்ணி இப்போ கரெக்டா 10 o'clock ஸ்லாட்ல வந்து போயிட்டு இருக்கு. 600+ எபிசோடோட சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல். ஈவன் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு இந்த சீரியலை வந்து லேட் பிரைம் டைமுக்கு மூவ் பண்ணதுனால. பிகாஸ் 9 or 9:30 கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணியுமே வந்து 10 o'clock ஸ்லாட் வந்து கொடுத்தாங்க. ஈவன் 10 o'clockலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமா தான் லைட்டா வந்து டிஆர்பில கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், இது வந்து சரிகமாவுடைய ப்ரொடக்ஷன். ஈவன் சரிகமா ப்ரொடக்ஷன்ல இன்னும் வந்து ஆடுகளம் சீரியல் வந்துட்டு வர இருக்கு. ஸோ ஆடுகளம் நம்ம எல்லாரும் 7 o'clock வரும் அப்படிலாம் வந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தேன். பட் நான் வந்து 7 o'clock அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் அது வந்து மிராக்கிள் மீடியா சீரியலா ரீப்ளேஸ் பண்ணி தோழி வரதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆடுகளம் மேக்ஸிமம் சரிகமா சீரியல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி தான் வரும்னு நினைச்சேன். எஸ், இனியா சீரியல் வந்து கூடிய சீக்கிரமே எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமா அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இனியா சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆடுகளம் சீரியலை டேரக்டா 10 o'clock லான்ச் பண்ற ஐடியால இருக்காங்களாம் டீம். நிறைய டேலண்டடான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் இந்த இனியா சீரியல்ல இருக்காங்க. எஸ்பெஷலி மெயின் லீட்ஸே சொல்லலாம். ஆலியா மனசா அண்ட் ரிஷி. ஆக்டர் ரிஷி வந்து ஒரு வெர்சடைலான ஆக்டர். எல்லா ரோல் கொடுத்தாலுமே செம்மையா பண்ணாரு. இந்த சீரியல் மூலமா தான் அவர் வந்து ஒரு பெரிய கம்பேக்கே கொடுத்தாங்க ஹீரோவா சீரியல்ல. அவங்க இல்லாம நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சீரியல் வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னதுமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா இனியா சீரியல் ஃபேன்ஸ், எஸ்பெஷலி விக்ரம் இனியா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ண போறாங்க இந்த சீரியலை. இன்னும் கிளைமேக்ஸ் ஷூட் முடியல, பட் சூன் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போறாங்களாம். அண்ட் இந்த சீரியலை அபிஷியலா வந்து எண்ட் ஆன பிறகு அதை ரீப்ளேஸ் பண்ணி டைரக்டா ஆடுகளம் தான் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. எனிவேஸ் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.